நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறீங்க, ரைட்டு. நீங்கள் தான் ஒரு கமிட்டி போடுறீங்க. மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்ட்டு அந்த விமான நிலையத்துக்காக நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க. ஏன் அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல? மச்சேந்திரநாதன் கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு அவர்களுடைய வேலை பரந்தூர் பசுமை விமான நிலையம் வருவதால் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அவ்வளோதான். ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? ரிலீஸ் பண்ண மாட்டேங்குவீங்க. ஜென்மத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட் கட்ட முடியாது. உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னை நகரமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தானே உங்களது தொழில்துறை அமைச்சரும் இந்த அதிகாரிகளும் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை முடியட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னு வாயை திறந்தால் ஜனம் கல்லெடுத்து அடிக்கும். வேடிக்கை பாருங்க. நியூஸ்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த நீர்நிலைகள்லாம் எவ்வளவு தண்ணி இப்போதைக்கு, அதாவது இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு, மழை பெஞ்சு அதுக்குள்ளேயும் அதில் நிறையாலாம் தேங்கின மாதிரி போட்டிருந்தாங்க சார். தேங்கி இருக்கிறது, நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. மழை தொடங்குகிற இந்த சமயத்திலேயே செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஏன்னா லோடு தாங்கணுன்ட்டு.